வெல்கம் டு யூனியும் பாலகிருஷ்ணன். நான் வந்து திரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு வராரு. டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் உலகத்திலே முதல்ல டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கார்ட்னர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே 1977 88 வரை வேலை பார்த்துருக்கிறாரு. வேலை பார்த்துட்டு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்னை வந்து டைம் ட்ராவல் பண்ண அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. நான் டைம் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2300 ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்ள உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இதாகவே போட்டிருக்கிறாரு, ஒரு வீடியோவே போட்டிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் மாதிரியே தெரியும். இந்த யூடியூப்பில் நான் அதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்பி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2300 பேர் வந்து லைக் வேறு போட்டுருக்குறாங்க. இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா 2100 பேர் வந்து அன்லைக் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக வந்து லைக் பண்ணியிருக்கனால நம்ம இதை பற்றி பேசுவோம். நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம் டைம் ட்ராவல். டைம் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் தான் முதல்ல பண்ணியிருக்கேன். எதுக்கு அவங்க அப்படி சொல்லணும்? ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க முன்னுக்கு வரணும். அது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர ரொம்ப டைம் ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பீதியை கிளப்பி விட்டோம்னா பேர் ஃபேமஸ் ஆகும்ல, அதுக்கு வண்டி தான், வேறு ஒன்றும் முடியுது. சரி வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம். பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 77 88 வரை வேலை பார்த்துருக்காரு. சரி ரைட்டு, 10 வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா 77 88 11 வருஷம் ஆச்சு. இதை நம்ம வந்து இன்டர்நெட்லேயும் தேடிட்டோம். அதுலேயும் அப்படி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போயிருக்காருன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.3 மில்லியன் அந்த அவங்க நாட்டுக்கு அந்த டாலர் கொடுத்து போயிட்டு வா நீ டைம் ட்ராவலுக்கு, அவங்க வீட்டையும் அவங்க ஃபேமிலி நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம. தலைவன் அவங்க சொன்னதுனால போயிருக்காரு. போயிட்டு பார்த்திங்கன்னா 2300க்கு அப்புறம் வந்திருக்கிறார் திரும்பங்க. அதில் அவர் என்ன சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இமேஜினாக ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. தலைவன் என்ன சொல்கிறாருன்னா 30 அடி ஃபீட், அதாவது 30 அடி ஃபீட்னா இப்போ நம்ம ஒரு 5-6 அடின்னு வச்சுக்கிடுமே. நம்மளே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 மடங்கு பெருசு. அதில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குமா ஒரு டிவைஸு. அந்த டிவைஸில் வந்து தலைவனை வந்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. தலைவன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் சென்டரில் உட்காந்துருக்காரு. அதில் ஒரு பெட் இருக்கிறாமா, அதில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க தலைவனை. 88 அப்போ இருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சுற்றி விட்டுருக்காருங்க. அதை சுற்றி விட்டதோடு சார் தான் தலைவன் அப்புறம் தூங்கிட்டார். எப்போ எந்திரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு 2300 வருஷம். ஏப்பா தூங்கியிருக்காரு. தூங்கி எந்திரிச்சதுக்கு 3 வருஷம் கழிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய சொல்கிறாரு. அதனால தான் நம்மளுக்கு வந்து அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் அவர் போய் அவர் அந்த கண்ணை முழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிட்டி விட்டுருக்கீங்க வந்து ஃப்ளோட்டிங் சிட்டியாம். கீழே இருக்கிறது ஒரு சிட்டியம்மா, இது வந்து அண்டர் கிரவுண்ட் சிட்டியம்மா, மேலே இருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் சிட்டியம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் எதுவும் கிடையாதம்மா, பேங்க் இல்லை. அப்புறம் காசு எதுவும் கிடையாதம்மா. பேங்க்லாம் இல்லை, காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரியா இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா கூட பண்டமாற்று முறையில் வாங்கணும்னு அந்த காலத்தில் படிச்சுருக்கோம். பண்டமாற்று முறைனா எப்படி, அதுவும் வந்து ஒரு காசு மாதிரி தான். ஒரு பொருள் கொடுத்தா ஒரு பொருள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். காசுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் தலைவன் காசு இல்லை அப்படிங்கிறாரு. காசு வந்து அந்த 2300 இருக்காதம்மா. சரி, அப்புறம் நோ பேங்கு ஓகே. சட்டம் கிடையாதம்மா, சட்டமே கிடையாது. யாரெல்லாம் என்னாலும் தப்பாக பண்ணலாமா. அது வந்து கைட்லைன்ஸ் பண்ணுவாங்களாம்மா. கவர்மெண்ட் எதுவும் கிடையாதம்மா, கம்ப்யூட்டர் மட்டும் தான் உண்டாமா. சரி ஓகே, அது கூட சொல்லலாம். ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது கூட பண்ணுவோம்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறது. அப்படின்னா தப்பு பண்ணுறவங்க எப்படி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, தப்பு பண்ணுறவங்ககிட்ட வந்து கம்ப்யூட்டர் பேசுமா. அப்படியே எங்கள் அப்பா கம்ப்யூட்டர் பேசுமா, ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குமா. தப்பு பண்ணியிருக்கிற இந்த உலகத்தில் நீ வந்து வாழ தகுதியானவனா இல்லாதவனா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. சப்போஸ் அப்படி தப்பு பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, அவங்களுடைய மைண்டை வந்து இந்த கம்ப்யூட்டருடைய சிப்பில் வச்சு எரேஸ் பண்ணிடுமா. இதில் நம்புற மாதிரி தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா காடுகள். இது மேலுலகம் கீழுலகம், அதாவது ஃப்ளோட்டிங் சொன்னோம்ல, ஃப்ளோட்டிங் சிட்டி அப்புறம் அண்டர் சிட்டி. இதில் வந்து வாழ பிடிக்காதவங்க போய் காட்டில் போய் ஓடி போய் வாழணுமா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது டிரான்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அது மாதிரியும் இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிறது அந்த ஆகாயத்தில் பறக்கிறது அதெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன். ஸோ அவதாரில் வர்ற ஏலியன் படத்தில் உள்ள அந்த இது மாதிரி இருக்குது. அதில் நிறைய பேர் பறப்பாங்க அப்புறம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து மக்கள் எல்லோரும் இது வந்து ஒற்றுமையாக இருப்பாங்களாம்மா. ஸோ வந்து வாரே வராதம்மா, போரே கிடையாதம்மா இந்த உலகத்தில். போர் இல்லாமல் எப்படி இருக்குன்னு புரியல எனக்கு, போர் இல்லையம்மா. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது தாக்குதல் ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம தாக்குவாங்கண்ணா. ஒருவேளை நம்ம ஆட்கள் யாராவது மார்ஸ் இந்த மாதிரியா மூணுக்கு போய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியா குடியேறி திரும்ப நம்ம ஆட்கள் நம்மளை தாக்குற மாதிரி இருக்குமா இப்படின்னு தெரியல சொல்கிறாரு. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் யார் என்ன அது அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை. ஸோ இந்த மாதிரி தலைவன் வந்து சொல்லியிருக்காரு. தலைவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராஜேஷன் படத்தில் வர கிறிஸ்டபர் அந்த அவர் மாதிரியே இருக்கார். ஸோ தலைவன் வந்து மேக்கப் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் திரும்பி பார்க்காரு, அந்த இடத்துல பார்க்க, அந்த இடத்துல பார்க்குற சுருக்கமாக இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன டீகோட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரில டீகோட் பண்ணணும்னா வந்து நமக்கு அனுப்பிச்சி விடுங்க, பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியாக நம்புகிற மாதிரியும் தெரியல, நம்புற மாதிரியும் தெரியல. ஸோ ஓகே, எனிவே இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ உங்கள் நண்பன் வரைக்கும் படசம். தேங்க்யூ.